ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 56. டே 56 என்னன்னா ஒன்று சொல்லுவோம்ல, ஒன்றுமே இல்லாத கண்டதை ஊதி செய்கிற மாதிரி. அட்லீஸ்ட் என்னெல்லாம் பண்ணுறது, எப்படி ஓட்டுறது அப்படின்னு வீக்கெண்டை யோசிச்சு மொட்டை கருதாசி எழுத வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் எழுத வச்சு ஒரு கண்டனை தேடி அதை கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஓட்டிட்டு போனாங்க. அதையும் நகர்த்துனாங்க. அதில் வந்து அவங்களோட மற்றவங்க ஒரு சிலரோட வன்மம் தெரிய வந்தது, ஒரு சிலர் க்யூட்டாக நல்லா இருந்தது, ஒரு சிலர் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எப்படின்னா விக்ரம் எழுதுனது, அப்புறம் ரொம்ப கேவலமாக எழுதுனது கனி, அப்புறம் அந்த ரம்யா எழுதுனது கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா டேரெக்டாக சொல்ல முடியாத அப்படியே எடுத்து சொல்லிட்டாங்க அபவுட் ஹெர்ஜே அண்ட் வியானா அப்படி இருந்தாலும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன சுபிக்ஷா வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு வந்து கடலோடி அப்படிங்கிற பாட்டு, அந்த கடலை பற்றி அவங்க எப்போதும் அதானே. அதுக்கு அடுத்தது வந்து அமித் பிரதரோட வெட்டிங், அதனால அதுக்கு ஒரு விஷ் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு தான் இந்த மொட்டைக்கடதாசி போனாங்க. ஸோ மொட்டைக்கடதாசி போயிட்டு நல்லா இருந்துச்சு. அதில் வந்து இன்னொன்று கேவலமாக மொட்டைக்கடதாசி எழுதுறேன்னா லவ் லெட்டர் எழுதுனாங்க. டேரெக்டாக யாருக்கு காமுக்கு எழுதிருக்காங்க பாரு. அது வந்து வெரி ஆப்வியஸாக சின்ன குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும் போல அதை படித்த உடனே. அதுக்கு வந்து மொட்டைக்கடதாசின்னு வேற எழுதா வேற எவ்வளோ போட்டுடலாம் அதில். அடுத்தது சேது சார் என்ன சொன்னார், சரி இப்போ வந்து நீட்டிப்பு துண்டிப்பு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அது வந்து க்யூட் டாஸ்க்கும் நல்லா இருந்தது. எப்படின்னா அந்த ஹவுஸ்மேட் வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீட்டிக்க விரும்புகிறாங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேணாம், இதுக்கப்புறம் அவங்க வேணாம், அவங்களோட சகவாசமே வேணாம் அப்படின்னு விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுலேயும் வந்து மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு சிலது மட்டும் அந்த விக்ரம் ஆறு வந்து சொன்னது ரீசன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சுபிக்ஷா வந்து வேணாம் சொன்னாங்க. அமித் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு சபரியும், துண்டிக்கிறதுக்கு வந்து வியானாவும் சொன்னார். அப்புறம் வியானா போய் அவங்க என்ன சொன்னாங்க, என்ன ஃபாதர்லி அந்த பாண்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து க்ரீன் வந்து, அதாவது க்ரீனை வந்து அமித்துக்கும், ரெட்டை வந்து சுபிக்ஷா அவங்க கொடுத்த மாதிரி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஓடிடுது. ஸோ இது வந்து ஒரு டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒருத்தவங்களும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த மொட்டைக்கடதாசியோட பர்பஸும் அப்படின்னா, ஓகே உங்களோட வீக்னஸ் என்ன இருக்குது, நீங்கள் அதுலேருந்து நல்லதை இதை எடுக்கிறீங்க, கெட்டதை எடுக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்காத தைரியம் இல்லாத, சேது சார் சொல்கிறது வீக் 1 2 எல்லாமே சொல்கிறது தானே, டேரெக்டாக பேசுங்க. ஸோ அப்படி இல்லாதவங்க சொல்லி அப்படின்னு. முக்கியமானது ரீஎன்ட்ரி, ஒரு வைல்ட் கார்டு ரீஎன்ட்ரி யார் அப்படின்னா நம்ம ஆதிரை திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப வந்த உடனே வீட்டில் ஒரு குழப்பம் வந்திருக்கு. இப்போ என்னென்னா எஃப்ஜே வியானா ஓடிட்டு இருக்குல்ல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு பார்ப்போம். ஆனால் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த என்ட்ரியோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வீடியோ ஃபுல் ஃபார்மில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா KL2S சேனலில் வீடியோ இன்றைக்கி டே 66 வீடியோ பாருங்கள். ஓகே பை.